السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشفع والوتر والليل إذا يسر هل في ذلك قسم لذي حجر اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்கும் மாண்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் சிறப்பு மிகு ஜுமாவுடைய இந்த தினத்திலே மகத்துவம் வாய்ந்த ஜுமா தொழுகையை நபி வழியில் நிறைவேற்றிட வேண்டும் என்பதற்காகவும் ஜுமா உரையை செவிமடுத்து புத்துணர்வு பெற வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு அல்லாஹுடைய திருப்பெயர் துதிக்கப்படுகின்ற இந்த தொழுகை கூடத்தை நோக்கி நாம் அனைவரும் வருகை புரிந்திருக்கின்ற இந்த சமயத்திலே ஜுமாவுடைய முன்னுரையிலே நான் உங்களிடத்திலே வாசித்து காட்டிய அருள்மறை குர்ஆனுடைய அந்த திரு வசனம் என்பது குர்ஆனுடைய 89வது அத்தியாயம் சூரத்துல் ஃபஜ்ரிலே இடம்பெறுகின்ற ஆரம்ப 5 வசனங்கள். நாம் அதிகமாக ஓதக்கூடிய, பிறர் ஓத கேட்கக்கூடிய அந்த அத்தியாயத்தின் அந்த வசனங்கள் வாயிலாக அல்லாஹ் சொல்லுகிறான், வல் ஃபஜ்ர், வைகரையின் மீது, விடியற் காலையின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ரின், 10 இரவுகள் மீது சத்தியமாக, வஷ்ஷஃப்இ, இரட்டை இலக்கின் மீது சத்தியமாக, வல் வத்ரி, ஒற்றை இலக்கின் மீது சத்தியமாக, வல்லைலி இதா யஸ்ர், லேசாக கடந்து செல்லக்கூடிய இரவின் மீது சத்தியமாக, ஹல் ஃபீ ذلك قسم لذي حجر, அறிவுடையவர்களுக்கு, சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இதிலே போதுமான சத்தியம் இருக்கிறதல்லவா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விடியற் காலையின் மீது, 10 இரவுகள் மீது, ஒற்றை இலக்கத்தின் மீது, இரட்டை இலக்கத்தின் மீது, லேசாக கடந்து செல்லக்கூடிய இரவின் மீது என்று 5 விஷயங்கள் மீது சத்தியம் செய்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேள்வியாக எழுப்புகிறான். இதற்குள்ள போதுமான சத்தியம் இல்லையா, இருக்கிறது அல்லவா என்றால் இருக்கிறது. அந்த சத்தியத்தை நீங்கள் உணர வேண்டும். எப்படிப்பட்ட சத்தியம் என்றால் உங்களுக்கு பரிபூர்ணமான நம்பிக்கையை அளிக்கக்கூடிய, பிடிமானத்தை தரக்கூடிய, கொள்கையை கொடுக்கக்கூடிய, அந்த கொள்கையிலே நிலைப்புத்தன்மையை கொடுக்கக்கூடிய விஷயம் இந்த குர்ஆனின் வாயிலாக சொல்லப்பட்ட அந்த வழிமுறைக்குள்ளே இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான். இந்த குர்ஆன் சொல்லக்கூடிய மகத்தான வழிமுறை என்ன தெரியுமா? இந்த உலகம் என்பது அழியக்கூடியது, மறுமை என்பது நிலையானதாக இருக்கிறது. பல் துஸிரூனல் ஹயாத்தத் துன்யா, இதோ இந்த உலகத்தின் பால் ஈர்க்கப்பட்டவர்களாக, ஆசை கொண்டவர்களாக, உலகம் மட்டுமே நோக்கம் என்று நீங்கள் செயல்படுகிறீர்களே, தப்பான முடிவு. வல் ஆகிரத்து கைரும் வ அபகா, இந்த உலகத்திலே வாழ்வதற்கு முயற்சி செய்யுங்கள். உங்களுடைய நோக்கம் என்பது மறுமையாக இருக்க வேண்டும். அந்த மறுமை என்பது சிறந்ததாகவும் மிகவும் நிலையானதாகவும் இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கோடிட்டு காட்டுகிறான். அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த சத்தியத்திலேயே ஏகத்துவத்திற்கு அடுத்து மகத்தான ஒரு கெட்டவனையும் நல்லவனாக மாற்றக்கூடிய, ஒரு நல்லவனையும் நீடிப்போடு உள்ள நல்லவனாக மாற்றக்கூடிய மகத்தான தன்மை என்பது இந்த மறுமையினுடைய நம்பிக்கைக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த மறுமைக்குரிய தயாரிப்புகளை தான் நாம் செய்ய வேண்டும். அதற்காகத்தான் இந்த உலகத்திலே வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத்த, அவன்தான் மரணத்தையும் ஹயாத்தையும் படைத்தான், இல்லாமையை படைத்தான். அந்த இல்லாமையிலே, இல்லாத அந்த விஷயத்திலே இருக்கக்கூடிய ஒரு நிலையை, உள்ளமையை உங்களுக்கு ஏன் ஏற்படுத்தி இருக்கிறான்? லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களிலே மிக அழகிய நல்ல காரியங்களை செய்யக்கூடியவர்கள் யார் என்று பரீட்சிப்பதற்காக, சோதிப்பதற்காக. ஆக அந்த பரீட்சையிலே நாம் தேர வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை பிரயோஜனமானதாக ஆக்க வேண்டும். எப்படி பிரயோஜனமாகும்?
அல்லாஹ் சொல்கிறான், ஃபஅம்மா மன் தகுலத் மவாசீனுஹு, நாளை மறுமையிலே உங்களுடைய நன்மைகள் தீமைகள் அனைத்தும் எடை போட்டு பார்க்கப்படும். யாருடைய நன்மையினுடைய தராசு கனமானதாக இருக்கிறதோ ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா, அவர்கள் சுபிட்சமான இன்பம் நிறைந்த திருப்திகரமான அந்த வாழ்க்கையிலே தொடருவார்கள். அம்மா மன் ஹஃபத் மவாசீனுஹு ஃபஉம்முஹு ஹாவியா, யாருடைய அந்த நன்மையினுடைய தராசு லேசானதாக இருக்கிறதோ கணக்கவில்லையோ அவர்களுடைய தங்குமிடம் ஹாவியாவாக இருக்கிறது. வமா அதராக்க மாஹியா, நான் சொல்லிக் கொடுக்காமல் உங்களுக்கு ஹாவியா என்பது என்ன என்று தெரியாதல்லவா? சொல்லி தருகிறேன், இறைவன் சொல்லி தருகிறான். நாருன் ஹாமியா, அதுதான் கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பு. அப்படிப்பட்ட அந்த நெருப்பை விட்டு நாம் விடுதலை பெற வேண்டும் என்றால் இந்த உலகத்தை பிரயோஜனமாக ஆக்க வேண்டும். அப்படி பிரயோஜனமாக ஆக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நன்மைகளை செய்வதற்குரிய நிறைய வாய்ப்புகள் நமக்கு இந்த உலகத்திலே இருக்கிறது. மன் அமில சாலிஹன், யார் நன்மையான காரியத்தை செய்கிறார்களோ ஃபலி நஃப்ஸிஹி, அவருக்காகத்தான் செய்கிறார். ஒரு நன்மையை, ஒரு தொழுகை நான் தொழுகிறேன், ஒரு தியானத்தை மேற்கொள்கிறேன், ஒரு விக்ரு செய்கிறேன், ஒரு சுப்ஹானல்லாஹ் ஓதுறேன், அல்ஹம்துலில்லாஹ் ஓதுறேன், குர்ஆனை வாசிக்கின்றேன், இரவிலே எழுந்து தஹஜ்ஜுத் தொழுகிறேன், நோன்பு நோற்கின்றேன், தான தர்மங்கள்ல பங்கெடுக்கிறேன், நன்மையை ஏவுகிறேன், தீமையை தடுக்கிறேன் என்று சொன்னால் அது பிறருக்கு அல்ல. பிறருக்கு அதை கொண்டு பயன்களை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனால் அவை அனைத்தும் எனக்காக, சுயநலத்திற்காக நான் செய்கின்றேன் என்பதுதான் அல்லாஹ் சொல்லக்கூடியது. மன் அமில சாலிஹன், யார் சாலிஹான அமலை செய்கிறார்களோ ஃபலி நஃப்ஸிஹி, அவர் தமக்காகத்தான் செய்கிறார். வமன் அஸாஅ, யார் கெடுதியை செய்கிறார்களோ ஃபஅலைஹா, அந்த கெடுதி அவருக்கு எதிராகவே திரும்பும். வமா ரப்புக பிظல்லாமில் லில் அபீத், தம்முடைய அடியார்கள்ல எந்த அடியாருக்கும் அல்லாஹ் அநீதி இழைக்கக்கூடியவனாக இல்லை. குர்ஆன்ல ஒன்றில்ல, 2 இடத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதே மாதிரியான தன்மையோடு வசனத்தை அமைத்து நமக்கு கொடுத்திருக்கின்றான். ஆக இந்த உலகத்தை பிரயோஜனமானதாக ஆக்க வேண்டும். அதிலையும் பிரயோஜனமாக ஆக்கக்கூடிய அடிப்படையிலே நம்முடைய கவனத்தை இந்த மார்க்கத்தின் பால், நம்முடைய கவனத்தை நன்மையின் பால் ஈர்த்து கொண்டு வரக்கூடிய நாட்களையும் பொழுதுகளையும் அல்லாஹ் நமக்கு தருகின்றான். நாமெல்லாம் இந்த துல்ஹஜ்ஜாவுடைய அந்த மாதத்திலே அமர்ந்திருக்கின்றோமோ, இதனுடைய ஆரம்ப 10 நாட்கள் என்பது புனிதம் நிறைந்தது. இது புனிதமானதுதான். என்ன ஆதாரம்? நான் ஆரம்பத்திலே வாசித்த அந்த வசனமே ஆதாரமாக இருக்கிறது. வல் ஃபஜ்ர், ஒரு நாளையுடைய பொழுதுகள்ல எப்படி ஃபஜ்ருடைய அந்த நேரம், அதிகாலை நேரம், விடியற் காலை நேரம் சிறப்பு மிக்கதாக இருக்கிறதோ, பிரயோஜனம் மிக்கதாக இருக்கிறதோ, ஒரு மனிதனுக்கு புத்துணர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதோ, அந்த விதமாகத்தான் ஆன்மீக ரீதியாக அதோ அந்த 10 இரவுகள் புத்துணர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் கணக்கிடுகிறீர்களே, அதிலே ஒற்றை இலக்கு, இரட்டை இலக்கு உங்களுக்கு பிரயோஜனமானது. வல்லைலி இதா யஸ்ர், எந்த இரவிலே நீங்கள் ஓய்வெடுக்கிறீர்களோ அந்த ஓய்வு என்பது அப்படி லேசாக கடந்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. எழும்போது அப்படியே மலையை தூக்கி பாரத்தை சுமந்து கொண்டு எழக்கூடியவர்களாக நீங்கள் இல்லை. லேசாக இரவு கழிகிறது, உங்களுக்கு விழிப்பு வருகிறது. ஆக இதெல்லாம் எப்படி பிரயோஜனமானதோ அந்த 10 இரவுகள் என்பது பிரயோஜனமானது. 10 இரவு என்றால் அரபியினுடைய அந்த இலக்கணத்தினுடைய அடிப்படையிலே, அரபியினுடைய அந்த மொழியினுடைய அந்த உச்சரிப்பு அடிப்படையிலே இரவு என்பது பகலையும் சேர்த்து குறிக்கக்கூடியதாக பல இடங்கள்ல இருக்கிறது. ஆக 10 நாட்கள் என்பது பிரயோஜனமானது, சிறப்பு வாய்ந்தது. அது எந்த 10 நாட்கள்? துல்ஹஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஸஹீஹுல் புகாரியிலே 969வது செய்தியாக நீங்கள் பார்க்கலாம், மல் அமலு ஃபீ அய்யாமில் அஷ்ரி, இந்த துல்ஹஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாள்ல செய்யக்கூடிய அந்த அமல்கள் என்பது அஃதல மினல் அமலி ஃபீ ஹாதிஹி, இந்த நாட்கள்ல செய்யப்படுகின்ற அமல்கள் ஏனைய நாட்கள்ல செய்யப்படுகின்ற அமல்களை விட அல்லாஹ்விடத்திலே மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது, மிகவும் உன்னதமானதாக இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையின் வாயிலாக குறிப்பிடுகிறார்கள். உடனே சஹாபாக்கள் கேட்கிறார்கள், வலல் ஜிஹாத், அல்லாஹ்வுடைய தூதரே ஜிஹாதை விடவா? ஏனைய காலகட்டங்கள்ல போர்க்களத்தை ஒரு மனிதன் சந்திக்கின்றானே, அந்த போர்க்களத்தின் வாயிலாக எந்த தூய்மையை அவன் அடைகின்றானோ, எந்த நன்மையை அவன் பெறுகின்றானோ, அதை விட சிறப்பு வாய்ந்ததா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆமாம், வலல் ஜிஹாத், ஏனைய தினங்கள்ல நீங்கள் செய்யக்கூடிய அந்த ஜிஹாத் என்பது கூட அவ்வளவு நன்மைகளை பெறாது, இந்த நாட்கள்ல செய்யப்படுகின்ற அந்த அமல்கள் அளவிற்கு. இல்லா ரஜுலுன் ஹரஜ யுகாத்திரு பினஃப்ஸிஹி வ மாலிஹி ஃபலம் யர்ஜிஉ பிஷைஇன், இருந்தாலும் ஏனைய தினங்களிலே ஒரு மனிதன்
போருக்கு புறப்படுகின்றான், போர்க்களத்திலே எதிரிகளை சந்திக்கின்றான். அவன் தன்னுடைய பொருளாதாரத்தையும் மீட்டுக் கொள்ளவில்லை, தன்னுடைய உயிரையும் துறந்து விட்டான் என்றால் அந்த ஜிஹாதினுடைய அந்த நன்மை அளவிற்கு இந்த நாளுடைய அமலும் கிடையாது. ஆக அப்படிப்பட்ட அந்த போர்க்களத்தை தான் பலஸ்தீனத்தில் உள்ள நம்முடைய சகோதரர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு 252வது நாள். ஒரு அழகிய சூப்பரான ஒரு படத்தை எடுத்தாலும் கூட 50 நாளைக்கு மேல ஓட்ட முடியாது. ஆனால் அவர்கள் அந்த போர்க்களத்திலே மனிதர்களுக்கு எது இன்பத்தை தருகிறதோ என்று சொல்கிறார்களோ அப்படிப்பட்ட அந்த இன்பமாகவே இருக்கட்டும், ஒரு அளவுக்கு மேல தாங்க முடியாது. ஆனால் துன்பத்தினுடைய உச்சம், பசி, பட்டினி, அவர்கள் 259 அதாவது 8 மாதங்களை கடந்து இன்றைக்கு 9வது மாதத்திலே அடியெடுத்து வைத்திருக்கிறார்கள். தியாகங்கள், அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய விலை மிகப்பெரியது. இது கடந்த சில நூற்றாண்டுகளிலே யாரும் சந்திக்காத அளவிற்கு பெரிய துன்பத்தை அவர்கள் இன்றைக்கும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களுக்காக கையேந்தி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய நாம் அனைவரும் கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பிரார்த்தனைகள், நம்முடைய துஆக்கள் வீணா போகவில்லை. கஸ்ஸா சின்ன ஒரு நிலப்பரப்பு, அந்த நிலப்பரப்பிலே வல்லரசு நாடுகள் இதுவரைக்கும் எதை கைப்பற்றி இருக்கிறார்கள் என்றால் பூஜ்ஜியத்தை தான் கைப்பற்றி இருக்கிறார்கள் என்ற அளவிற்கு அல்லாஹ்வுடைய மகத்தான உதவிகள், அதோ பத்ரிலே, அதோ உஹதிலே, அதோ தபூக்கிலே என்று நீங்கள் படிக்கிறீர்களே, நிதர்சனமாக நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் கஸ்ஸாங்கிற அந்த பகுதியை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய பேர் உதவிகள் அங்க இருக்கிறது, அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சின்ன ஒரு கூட்டம் மிகப்பெரிய வலிமை மிக்க சக்தியை எதிர்கொண்டிருக்கிறது. அவனிடத்துல கால்ல விழுந்து டேய் சீஸ்பயருக்கு வாடா என்று சொல்லக்கூடிய அடிப்படையில அல்லாஹ்வுடைய மகத்தான உதவிகள் ஒரு பக்கத்திலே. ஆனால் துன்பத்தினுடைய உச்சம். ஒரே ஒரு குறிப்போடு என்னுடைய தலைப்பிற்குள்ளே வருகின்றேன். எந்த அளவிற்கு அழிவு நடந்திருக்கிறது என்றால் பிபிசி உடைய அறிக்கையின் அடிப்படையிலே அங்கே இருக்கக்கூடிய அந்த இடிபாடுகளை நீக்குவதற்கு மட்டுமே 14 ஆண்டுகள் ஆகும். மீண்டும் புனர் நிர்மாணம் செய்வதற்கு, கட்டி அமைப்பதற்கு 80லிருந்து 100 வருடம் ஆகும். அவ்வளவு பெரிய அழிவை அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அக்கம் பக்கத்துல எல்லாமே முஸ்லீம் தான் இருக்கிறாங்க. நம்ம பெரிய ஹாலிவுட் படத்தை பார்ப்பதை போன்ற ஒரு அவலம்தான், அவமானம்தான் மிஞ்சி நிற்கிறது என்பதை கவனத்தில் கொண்டு அந்த மக்களுக்காக இருகரம் ஏந்தி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யக்கூடிய நல்ல மக்களாக இருக்க வேண்டும். ரப்பனா அஃப்ரிக் அலைஹிம் ஸப்ரா, இறைவா அவர்களுக்கு பொறுமையை தருவாயாக. வஸப்பித் அக்தாமஹும், அவர்களுடைய பாதங்களை பலப்படுத்துவாயாக. வன்சுர்ஹும் அலல் கௌமில் ஸாலிமீன், அநீதி இழைக்கக்கூடிய, அநியாயம் செய்யக்கூடிய அவர்களுக்கு, முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல மனித குலத்திற்கு மிகப்பெரிய எதிரிகள். அப்படிப்பட்ட அந்த எதிரிகளை சந்தித்திருக்கிறார்கள். இறைவா அவர்களுக்கு, அந்த எதிரிகளின் மீது அவர்களுக்கு மகத்தான உதவியை தருவாயாக. அல்லாஹும்ம அய்யிதுஹும் பிதஈதிக், இறைவா உன் புறத்தில் இருந்து உன்னுடைய பேர் உதவியை அவர்களுக்கு தருவாயாக என்று அல்லாஹ்வுடைய உதவிக்காக, அவர்களுடைய கவலைகள் நீங்குவதற்காக, அவர்களுடைய சிரமங்கள் போக்குவதற்காக நாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். லட்சோப லட்ச குழந்தைகளுக்கு படிப்பதற்கு வசதி இல்லை. ஆனா அவ்வளத்திற்கும் நம்ம குழந்தைகளை எல்லாம் தூக்கி சாப்பிடக்கூடிய அளவிற்கு படிப்பாளிகளாக இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் குர்ஆனை வாசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒவ்வொருவருடைய ஈமான் எந்த அளவிற்கு என்று சொன்னால், இதோ குண்டு மழை பொழியப்படுகிறது. ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் நமக்கு போதுமானவன், அவன் சிறந்த பாதுகாவலன் என்று அப்படி இரவிலே உறங்கி விட்டு செல்லக்கூடிய ஒரு நல்ல நிலையை அங்கு நாம் பார்க்கலாம். உறுதி தன்மை என்றால் இதுதான் என்று இந்த உலகத்திற்கு, கோழைத்தனம் கொண்ட இந்த உலகத்திற்கு பறைசாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆக அப்படிப்பட்ட அந்த மக்களுக்காக இருகரம் ஏந்தி நாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக இப்படி உயிரையும் பொருளையும் இழக்கிறாங்களே, அந்த ஜிஹாதுக்கு அடுத்து வேற என்ன நன்மையான காரியங்கள் இருக்கிறதோ அந்த நன்மையான காரியங்கள்ல எந்த நன்மையான காரியமும் இந்த ஆரம்ப துல்ஹஜ்ஜாவுடைய 10 நாட்கள்ல செய்யப்படுகின்ற அமல் அளவிற்கு நிகரானது கிடையாது. ஆக அமல்களை செய்யுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஆர்வம் ஊட்டி இருக்கிறார்கள். நிறைய அமல்களை செய்யணும், குர்ஆனை ஓதணும், திக்ர் செய்யணும். நம்ம அலுவலகத்துல உட்கார்ந்து இருக்கிறோம், வேலை செய்து கொண்டிருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு, லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இதுக்கெல்லாம் நாங்க பெருசா காசா பணமா தேவை? நாம் அறிந்திருக்கக்கூடிய விக்ருகளை செய்ய வேண்டும். அல்லதீன ஆமனு வ தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ், யார் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய உள்ளத்திற்கு நிம்மதி எதுல தெரியுமா? பேங்க் பேலன்ஸ்ல கிடையாது. உனக்கு
நமக்கு வரக்கூடிய வருமானத்துல கிடையாது. எதிலே இருக்கிறது? அல்லாஹ்வுடைய நினைவிலே இருக்கிறது. அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய திக்ரிலே தான் உள்ளத்திற்கு நிம்மதி இருக்கிறது. அந்த உள்ளத்தினுடைய நிம்மதி தாங்க பெருசு. அதை தானே நாம் தொலைத்திருக்கின்றோம். நம்பில வந்திருக்கக்கூடிய அனைவரிடத்துல உள்ள ஒரே விஷயம் என்ன? நிம்மதி இல்லை. நிம்மதி வேணுமா? திக்ர் செய்யுங்க, தொழுங்கள். அந்த தொழுகையிலேயே மகத்தானதாக இருக்கின்ற இரவு தொழுகையை நிறைவேற்றுங்கள். இரவு தொழுகையிலே அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். அதே விதமாக தான தர்மங்கள்ல பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். நன்மையை ஏவுங்கள், தீமையை தடுங்கள். எத்தனை நன்மை செய்வதற்கு தான் ஆள் இல்லையே தவிர அவ்வளவு நன்மையான காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக அவைகளில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அதற்கு அடுத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 10 நாட்கள்ல 9வது அந்த நாள் இருக்கிறது, அரஃபாவுடைய நாள். சுயாமு யௌமி அரஃபத. யார் அரஃபாவுடைய அந்த தினத்திலே நோன்பு நோக்கிறார்களோ, இன்னி அஹ்தஸிபு அலல்லாஹி அன் யுகஃபிர ஸனத்தல்லதி கப்லஹு வஸ்ஸனத்தல்லதி பஅதஹு. யார் அரஃபாவுடைய நோன்பை நோக்கிறார்களோ அவர்களுடைய முந்தைய ஒரு வருடத்தினுடைய சிறிய பாவங்களையும் பிறகு வரக்கூடிய ஒரு வருடத்தினுடைய சிறிய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான் என்று நான் நம்பிக்கை வைக்கின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை. ஆக அந்த அரஃபாவுடைய நோன்பை நாம் நோற்றுக்கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய பகுதியிலே பிறை பார்த்த அடிப்படையில எதிர் வரக்கூடிய அந்த ஞாயிற்றுக்கிழமை என்பது, கம்மிங் சண்டே என்பது நோன்பு வைக்கக்கூடிய தினமாக இருக்கிறது. அப்ப கம்மிங் சண்டேனா வரக்கூடிய சனிக்கிழமை முடிச்சு இரவு வருகிறது. சனிக்கிழமை முடிச்சு இரவு சஹர் செய்ய வேண்டும். அதற்கு அடுத்து ஞாயிற்றுக்கிழமை நாம நோன்பு எடுத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்து வரக்கூடிய அந்த நாள் என்பது நாம் பிறை பார்த்த அடிப்படையில எதிர் வரக்கூடிய திங்கள் கிழமை யௌமுல் ஹஜ்ஜில் அக்பர், மகத்தான ஹஜ்ஜுடைய நாள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். யௌமுன் நஹர், நஹருடைய நாள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். ஆக அப்படிப்பட்ட அந்த புனிதம் நிறைந்த அந்த தினத்திலே அல்லாஹ்வை அதிகம் பெருமைப்படுத்த வேண்டும். லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாவுஹா வலாகின் யனாலுஹு தக்வா மின்கும். நீங்கள் அல்லாஹ்வுக்காக எந்த ஆட்டையும் மாட்டையும் ஒட்டகத்தையும் அறுத்து பலியிடுகிறீர்களோ அதனுடைய மாமிசமோ ரத்தமோ அல்லாஹ்வை ஒருபோதும் சென்று சேராது. எது சேரும்? உங்களுடைய உள்ளத்தில் இருந்து வெளிப்படுகின்ற அந்த இறை அச்சம் அல்லாஹ்வை சென்று சேரக்கூடியதாக இருக்கிறது. இறை அச்சத்திற்காகத்தான் குர்பானி. நம்முடைய ஸ்டேட்டஸை காட்டுவதற்கு குர்பானி அல்ல, நம்முடைய பெருமையை காட்டுவதற்கு குர்பானி அல்ல. நீ என்னப்பா ஆட்டை வாங்கி வச்சிருக்கிற, இத்து போனது, நான் வாங்கி இருக்கிறேன் பாரு ஆடு, நீ வாங்கினது 15,000, நான் வாங்கினது 35,000 சொல்வதற்கு அல்ல. உன் கடாய பாரு, என் கடாய பாரு, உன் மாட்டை பாரு, என் மாட்டை பாரு. நம்ம எல்லாம் ராஜஸ்தான்ல நீ இறக்குமதி பண்ண ஒட்டகத்தை தவிர வேற எதையும் குர்பானி கொடுக்க மாட்டோம். இந்த பெருமை பீத்துவதற்கு அல்ல. அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய அந்த இறை அச்சத்திற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அவர்களுடைய மகனை அறுத்து பலியிடுமாறுதான் கட்டளையிட்டான். மகனை அறுத்து பலியிடுவதற்கு அவர்கள் முன் வந்த சமயத்தில்தான் மகத்தான பலிபிராணியை கொண்டு அல்லாஹ் மாத்திட்டான். அப்ப மாத்திட்டான் இல்லையா? மாத்தன அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் எப்படிப்பட்ட ஹிதாயத்தை, எப்படிப்பட்ட நேர்வழியை நீ கொடுத்திருக்கிற. இந்த நேர்வழி தாங்க பெருசு. ஆட்சி அதிகாரத்தை விட, செல்வத்தை விட, செல்வாக்கை விட, அழகை விட, எல்லாவற்றை விட மகத்தானது இந்த ஹிதாயத்து தான். இந்த ஹிதாயத் மட்டும் இல்லைன்னா நாமும் வெறி பிடித்தவர்களாக, மூர்க்கத்தனமானவர்களாக இருந்திருப்போம். நாமும் மனித குலத்தை அழிக்கக்கூடிய சக்திகளாக மாறி இருப்போம். அப்படி எல்லாம் மாத்தலையே. அல்லாஹ் கொடுத்த ஹிதாயத்திற்காக அன்றைய தினத்தில் அதிகமாக அல்லாஹ்வை பெருமைப்படுத்த வேண்டும், பெருநாளுடைய தினத்திலே. ஆக இப்படிப்பட்ட இந்த தினத்திலே குர்பானி என்கின்ற மகத்தான அந்த சுன்னத்தை நிறைவேற்ற வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், மன் தபஹ கப்ல ஸலாத்தி, யார் ஒருவர் குர்பானியை நிறைவேற்றுகிறார் பெருநாள் தொழுகைக்கு முந்தையே நிறைவேற்றி விட்டார் என்றால் ஃபஇன்னமா தபஹ லினஃப்ஸிஹி, அவர் தமக்காக அதை அறுத்திருக்கிறார். அதாவது அதை அவர் பயன்படுத்திக் கொள்ளலாமே தவிர குர்பானிங்கிற அந்த கடமை நிறைவேறாது. வமன் தபஹ பஅத ஸலாத்தி, யார் பெருநாள் தொழுகைக்கு பிறகு குர்பானி தருகிறார்களோ ஃபஇன்னமா ஃபகத் தம்ம நுசுகுஹு, அவருடைய அந்த வணக்கம் தான் நிறைவேறி இருக்கிறது. வஅஸாப சுன்னத்தல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய சுன்னத்தை நிறைவேற்றிய மகத்தான பாக்கியத்தை அவர் பெறுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆக அந்த குர்பானிங்கிற அந்த மகத்தான வணக்கத்தின் வாயிலாகவும் கூட நன்மைகளை பெறக்கூடிய நல்ல மக்களாக நாம் இருக்க வேண்டும். ஆக இப்படியான இந்த துல்ஹஜ்ஜாவுடைய ஆரம்ப அந்த 10 தினங்கள் என்பது புனிதம் நிறைந்ததாக இருக்கிறது, சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த தினத்தை நல்ல அமல்களுக்காக நாம் பயன்படுத்த வேண்டும்.
இப்படிப்பட்ட இந்த தினங்களுக்கு அல்லாஹ் ஏன் சிறப்பை கொடுத்திருக்கிறான்? அந்த பாடத்தை படிப்பினையே நாம பெறணும். எந்த விதத்துல அல்லாஹ் கொடுத்திருக்கிறான்? ஹஜ்ஜின் காரணமாக தந்திருக்கிறான், குர்பானியின் காரணமாக தந்திருக்கிறான். இந்த ஹஜ்ஜுங்கிறது எப்ப நிறைவேற்றப்படுகிறது? இதோ இன்றைக்கு ஹஜ் ஆரம்பமாகி விட்டது மக்காவிலே. நம்ம எல்லாருக்கும் துல்ஹஜ்ஜாவுடைய 7வது பிறை என்றால் அவர்கள் 8வது பிறையில இருக்கிறார்கள். மினாவிலே ஹாஜிகள் வந்து மினாவிற்கு ஹாஜிகள் வந்து விட்டார்கள். ஆக அந்த அடிப்படையிலே இந்த வருடத்தினுடைய அந்த ஹஜ் என்பது இன்றைய தினத்துல துவங்கி விட்டது. ஹஜ்ஜுங்கிறது சாதாரணமானதா? எவ்வளவு பெரிய பாடம் படிப்பினையை கொண்டதாக இருக்கிறது. வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா. யாருக்கு சென்று வருவதற்கு சக்தி இருக்கிறதோ அவர்கள் புனிதம் நிறைந்த அந்த ஆலயத்தினுடைய காபாவுடைய ஹஜ்ஜை நிறைவேற்றுவது கடமை என்று அல்லாஹ் சொல்கிறார். அந்த கடமையை நாம் அடைந்திருக்கிறோமா? ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். வாழ்நாள்ல ஒரு முறை என்பது ஹஜ் என்பது சென்று வருவதற்கு சக்தி நம்ம இடத்துல வந்து விட்டதா கடமையாயிரும். அந்த கடமையை செவ்வனே நிறைவேற்றி இருக்கிறோமா என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நம்முடைய பொருளாதாரம் அந்த அளவிற்கு அடைந்து இருக்கிறதா? ஜகாத் விஷயத்துல கரெக்டா இருக்கிறோமா? ஹஜ் விஷயத்துல கரெக்டா இருக்கிறோமா? சுய பரிசோதனை அவசியம். வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத்தி. அந்த ஆலயத்தினுடைய ஹஜ்ஜை நிறைவேற்றுவது என்பது சென்று வருவதற்கு சக்தி உள்ளவர்கள் மீது கடமை என்று அல்லாஹ் சொல்கிறான். ஹஜ்ஜுங்கிறது மகத்தான வணக்கம். புனியல் இஸ்லாம் அலா ஹம்சின். இஸ்லாம் 5 பெரும் தூண்கள்ல நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கு தெரியாத அந்த பெரும் தூண்கள்? ஈமானு, தொழுகை, ஜகாத்து, ஹஜ், நோன்பு. இந்த 5ல ஒன்னாக அல்லாஹ் ஹஜ்ஜை சொல்கிறான். ஹஜ் மகத்தான ஒரு வணக்கம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், மன் ஹஜ்ஜ லில்லாஹ், யார் அல்லாஹ்வுக்காக ஹஜ் செய்கிறார்களோ, ஃபலம் யர்ஃபுஸ் வலம் யஃப்சுக், அந்த அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றுகின்ற அந்த வணக்கத்திலே ஹஜ்ஜிலே அவர் பாவம் செய்யவில்லை. நிறைய பேர் இங்கிருந்து நன்மையை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக போய் எத்தனை பாவாளியாக மாறி விடுகிறார்கள். அந்த மாதிரி இல்லாம அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறார், நன்மையை மட்டும் சம்பாதிக்கிறார், எந்த பாவமும் செய்யவில்லை. வலம் யர்ஃபு வலம் யஃப்சுக், அவர் அல்லாஹ்வுக்கு மாத்தமாக நடக்கவில்லை, பாவம் செய்யவில்லை, வரம்பு மீறவில்லை என்றால் ரஜஅ, அவர் ஊருக்கு திரும்புகிறார். எப்படி? கயௌமி வலதத்து உம்முஹு, என்றைக்கு அவருடைய தாயார் அவரை பெற்றெடுத்தாரோ அந்த நிலைக்கு மாறி அவர் திரும்புகிறார். குழந்தையா மாறி வரமாட்டார். குழந்தையா இருக்கும் போது எந்த பாவமும் அறியாத ஒரு பச்சிலமாக பாலகனாக அவர் எப்படி இருந்தாரோ அப்படிப்பட்ட அந்த தூய்மையை அல்லாஹ்வுக்காக எந்த பாவமும் இல்லாமல் ஹஜ்ஜை நிறைவேற்றி அவர் திரும்புகிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார். அல் உம்ரத்து இலல் உம்ரா, ஒரு உம்ராவை ஒரு மனிதர் நிறைவேற்றுகிறார், இன்னொரு உம்ராவை நிறைவேற்றுகிறார். கஃபாரத்துல் லிமா பைனஹுமா, அந்த உம்ராவுக்கும் 2வது உம்ராவுக்கும் இடையிலே அவர் செய்த சிறிய சிறிய அந்த பாவங்கள் என்பதற்கு இந்த உம்ராவே பரிகாரமாக இருக்கிறது. உம்ராவுக்கு அவ்வளவு சிறப்பு என்றால் வல் ஹஜ்ஜுல் மப்ரூர், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நன்மை நிறைந்த அந்த ஹஜ் என்பது எப்படிப்பட்டது தெரியுமா? லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah, சொர்க்கத்தை தவிர, ஜன்னத்தை தவிர வேற எந்த கூலியும் கிடையாது. சொர்க்கத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய மகத்தான உன்னதமான ஒரு வணக்கம் தான் ஹஜ்ஜுங்கிறது. அப்படிப்பட்ட அந்த ஹஜ்ஜுங்கிறது என்னங்க? நியத் செய்வது. ஹஜ்ஜை நிறைவேற்ற போறோமா, உம்ராவுக்கு செல்கின்றோமா, லப்பைக ஹஜ்ஜன் லப்பைக உம்ரத்தன் என்று உள்ளத்தால நினைச்சு வாயால சொல்வது. அந்த வணக்கத்தை தவிர வேறு எதற்கும் நியத்தை வாயால சொல்லக்கூடாது. ஆக நியத் செய்வது, இஹ்ராம் என்ற நிலைக்கு வருவது. இஹ்ராம் டிரெஸ் போடுறது இல்லை, இஹ்ராம் என்ற நிலைக்கு வருவது. இஹ்ராம்ங்கிற நிலைக்கு வந்துட்டீங்களா, தைக்கப்பட்ட ஆடையை உடுத்த கூடாது, வண்ண ஆடைகளை உடுத்த கூடாது. மேல ஒரு துணி, கீழே ஒரு துணி, அவ்வளவுதான், வெள்ளை ஆடை. அதே விதமாக இத்திரு சென்ட் அடிக்க பூசக்கூடாது, திருமணம் முடிக்க கூடாது, திருமணத்தை பத்தி பேசக்கூடாது, மத்தவனுக்கு கல்யாணத்தை முடிச்சு வைக்க கூடாது, வேட்டையாடக்கூடாது, தலையை மறைக்க கூடாது. அதே விதமா காலில் நீங்க செருப்பை தவிர உங்களுடைய கரண்டைக்கு மேல உள்ள பகுதிகளை மறைக்கக்கூடிய எந்த ஒரு ஷூவையோ இது போடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளை. இதெல்லாம் இஹ்ராம் என்ற நிலையில உள்ளவர் நகம் வெட்டக்கூடாது, இல்லறத்துல ஈடுபடக்கூடாது. இதெல்லாம் இந்த மாதிரி ஹலாலாக உள்ளதை தம் மீது ஹராமாக்கி கொள்வது. எப்படி நோன்பு வச்சிருக்கும் போது காலை இருந்து மாலை வரைக்கும் சாப்பிடக்கூடாது,
பருகக்கூடாது, குடும்ப வாழ்க்கையில ஈடுபடக்கூடாது என்று இருக்கிறதோ அப்படி இஹ்ராம் என்ற ஒரு நிலை ஹஜ்ஜில இருக்கிறது. ஹஜ் நிறைவேற்றப்படுகின்ற அந்த 5 தினங்கள்ல அப்படி அவர்கள் இருக்க வேண்டும். இஹ்ராம் என்ற நிலையில இருந்து கொண்டு அப்புறமா தல்பியா சொல்லணும். லப்பைக அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். இந்த தல்பியாவை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு அடுத்து தவாப் செய்ய வேண்டும், சஃபா மர்வாவுடைய சை செய்ய வேண்டும், பிறகு போய் மினாவிலே தங்க வேண்டும். துல்ஹஜ்ஜாவுடைய 8, அதற்கு அடுத்து துல்ஹஜ்ஜாவுடைய அந்த 9வது பிறை ஃபஜ்ர் வரைக்கும் அங்க தங்கிவிட்டு அங்கிருந்து அரஃபாத்திற்கு செல்ல வேண்டும். அரஃபா பெருவெளியிலே துல்ஹஜ்ஜாவுடைய 9வது அந்த நாளை கழிக்க வேண்டும். அதற்கு அடுத்து இரவில முஸ்தலிஃபாவுக்கு வர வேண்டும். முஸ்தலிஃபாவிலே இரவு தங்கிவிட்டு பிறகு துல்ஹஜ்ஜாவுடைய 10க்கு மினாவுக்கு வர வேண்டும். ஜமராத்திலே கல்லெறிய வேண்டும். அதற்கு அடுத்து ஹதியை கொடுக்க வேண்டும். குர்பானி இல்ல, ஹதியை கொடுக்க வேண்டும். அதற்கு அடுத்து தலையை மழித்துக் கொள்ள வேண்டும். மீண்டும் தவாஃப் செய்ய வேண்டும். தவாஃபுல் இஃபாதா என்ற அந்த தவாஃபை நிறைவேற்ற வேண்டும். சை செய்ய வேண்டும். பிறகு மீண்டும் மினாவுக்கு வர வேண்டும். ஜபராத்தில கல்லெறிய வேண்டும். எல்லாம் உங்களுடைய ஹஜ்ஜை நிறைவேற்றிய பிறகு மீண்டும் தவாஃபுல் விதா என்று சொல்லக்கூடிய அந்த இறுதி தவாஃபை செய்ய வேண்டும். இதாங்க ஹஜ்ஜினுடைய சுருக்கமான கிரியைகள். இப்படிப்பட்ட இந்த கிரியைகளை கொண்டு அல்லாஹ் நமக்கு என்ன சொல்றான் தெரியுமா? தவாஃப் எங்க செய்யணும்? வேற எந்த ஆலயத்திற்கும் செய்யக்கூடாது. இதோ புனிதம் நிறைந்த அந்த காபா ஆலயத்திற்கு வா. இன்ன அவ்வள பைத்தின் உதயாலின் நாஸ், மக்கள் அனைவரும் வழிபட வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்திலே தோற்றுவிக்கப்பட்ட முதல் ஆலயம் மக்கா என்ற அந்த மக்கா நகரத்திலே அமைந்திருக்கின்ற அந்த காபா ஆலயம் தான். முபாரக்கன் பாக்கியம் பொருந்தியது. வஹுதல்லில் ஆலமீன், அகிலத்தார் அனைவருக்கும் நேர்வழியாக இருக்கிறது. குர்ஆன் மட்டும் நேர்வழி இல்லை, அந்த காபா ஆலயமும் நேர்வழி. குர்ஆன் மட்டும் பாக்கியமானது இல்லை, அந்த காபா ஆலயமும் பாக்கியமானது. அந்த காபா ஆலயம் தான் முதலிலே நிர்மாணிக்கப்பட்டது, ஏகத்துவத்திற்காக நிர்மாணிக்கப்பட்டது, ஒரு இறைவனுக்காக நிர்மாணிக்கப்பட்டது. அதற்கு அடுத்து அப்படியே அல்லவா நீங்கள் நிர்மாணித்திருக்க வேண்டும். நீங்க எப்படி திசை மாறி போயிட்டீங்க? நீங்க வேறு வேறு ஆலயங்களை எப்படி எழுப்பி கொண்டீர்கள்? தப்பான ரூட்ல போறீங்களா? வாங்க மனிதர்கள் அனைவரும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித குலத்தை அங்க சங்கமிக்க செய்கின்றானே. அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான்? படைத்த இறைவன் ஒருவன் தான், நீ தான் மாத்திக்கிட்ட கொள்கையை. மகத்தான விஷயம் அதிலே இருக்கிறது. அதுக்கடுத்து தவாப் செய்யி, சை செய்யி, மினாவுல போய் தங்கு, அரஃபாத்துக்கு ஓடு, முஸ்தலிஃபாவுக்கு வா. அதுக்கடுத்து மினாவுல ஜமராத்துல கல்லெறி, மீண்டும் தவாஃப் செய்யி, உன் தலையை மழித்துக்கொள், ஹதியை கொடு, குர்பானி கொடு. எதற்காக இந்த கட்டளை? படைத்த இறைவன் நான் மட்டும்தான், என்னை பற்றியான அந்த நினைவு உன்னிடத்துல இருக்க வேண்டும். அதற்காகத்தான் அல்லாஹ் சொல்ல வைக்கிறான், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக லா ஷரீக லக லப்பைக். என்ன அர்த்தம்? இறைவா இதோ வந்து விட்டேன். இன்னல் ஹம்த வன் நிஅமத லக், புகழ் உனக்கு சொந்தம், அருட்கொடை உனக்கு சொந்தம், அரசாட்சி உனக்கு சொந்தம். லா ஷரீக லக், உனக்கு ஈடு இணை துணை நிகர் உதாரணம் மாதிரி எதுவும் இல்லை, யாரும் இல்லை. லப்பைக் இதோ வந்து விட்டேன் என்று அல்லாஹ் மீண்டும் 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 சொல்ல வைக்கிறான். ஏன்? அல்லாஹ்வை பற்றிய நினைவு நம்மிடத்துல ஆழமாக இருக்க வேண்டும். எல்லாத்த பத்தி நினைவு இருக்கிறது. இங்கிருந்து மக்காவுக்கு தான் போயிருக்கிற. மக்காவுக்கு போன பிறகும் பொண்டாட்டி புள்ள என்னாச்சோ, இது என்னாச்சோ, கம்பெனி என்னாச்சோ, பீஸ் என்னாச்சோ, வெட்டினானோ குத்துனானோ, என்ன பண்ணானோ, இதே நினைப்பா இருக்கிறியே. வா, எல்லாத்தையும் பத்தி நினைக்கிறேன். என்னை நினைத்தாயா? என்னை பற்றியான நினைவு ஆழமாக உன்னுடைய உள்ளத்துல இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் சொல்ல வைக்கிறான். அதுவும் சொல்றது குசு குசுன்னு சொல்லக்கூடாது, சொல்லு, சத்தமாவே சொல்லு, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். மகத்தான பாடங்களை கொண்டது இந்த ஹஜ்ஜுங்கிறது. மனித குலத்தினுடைய ஒருமைப்பாடு, மனித குலத்தினுடைய அந்த சகோதரத்துவம், சமத்துவம் எல்லாத்தையும் நீங்க அங்க பார்க்கலாம். மனிதர்கள்ல உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள், பிறப்பின் அடிப்படையில, பேசுகின்ற மொழியின் அடிப்படையில, வாழுகின்ற பிரதேசத்தின் அடிப்படையில ஏற்றத்தாழ்வுகளை நீங்கள் கற்பித்து வைத்திருக்கிறீர்களே, மூடத்தனமானது, தவறானது. மனிதர்கள் அனைவரும் எனக்கு முன்னால அடிமைகள் தான் என்ற இறைவனுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள அந்த வேறுபாட்டை, அந்த உறவை தெளிவாக சொல்லக்கூடிய மகத்தான சங்கமம் தான் இந்த ஹஜ் என்பது. அதை கொண்டு பாடம் படிப்பினை பெற வேண்டும். ஹஜ்ஜுடைய பாக்கியம் நமக்கு கிடைக்கலையா? நம்முடைய வீட்டுல நம்ம குர்பானி கொடுக்க போறோமே, அந்த ஆட்டையும் மாட்டையும், அதுக்கு என்ன சொல்லி நம்ம அறுப்போம்? பிஸ்மில்லாஹி வல்லாஹு அக்பர், அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு, அல்லாஹ்வே மிகப்பெரியவன்,
அல்லாஹ் தான் பெரியவன். நம்முடைய பேங்க் பேலன்ஸ் பெருசு கிடையாது, நம்முடைய வருமானங்கள் பெரியது கிடையாது, இந்த உலகத்தை நாம் திரட்டி வைத்திருக்கிறோமே அது பெரியது கிடையாது. இன்ன லில்லாஹி மா அஅதா வ லஹு மா அஹத். கொடுத்தது அல்லாஹ்வுக்கு சொந்தம், எடுப்பதும் அல்லாஹ்வுக்கு சொந்தம். லில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்த். வானங்கள் பூமியினுடைய அரசாட்சி அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. யஹ்லுகு வ யக்தார். அவன் எதை நாடுகிறானோ அதை படைப்பான், என்ன நாடுகிறானோ அந்த முடியின் அடிப்படையில் அவன் செயல்படுவான். அவனுக்கு நீ கேள்வி கேட்க முடியாது. அந்த மகத்தான விஷயம் அந்த குர்பானிக்குள்ள இருக்கிறதல்லவா. இந்த ஆட்டையும் மாட்டையும் யாரும் வெறுப்போடெல்லாம் வளர்க்க மாட்டோம், வெறுப்போட அறுக்க மாட்டோம். அவ்வளவு விருப்பம் அந்த பிராணியின் மீது நமக்கு இருந்தும் அந்த பிராணியினுடைய உயிரை அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய திருப்பெயரை கொண்டு அல்லாஹ்வுடைய அந்த புகழ்ச்சியை அல்லாஹ்வுக்கு சேர்த்தவர்களாக ஏன் அறுத்து பலியிடுகின்றோம்? மகத்தான விஷயம் அதற்குள்ளே இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹஜ்ஜாக இருக்கட்டும், குர்பானியாக இருக்கட்டும், அதனுடைய நோக்கமாக என்ன சொல்கின்றான்? இறை அச்சத்தை தான் சொல்கின்றான். அந்த இறை அச்சம்தான் மனித குலத்திலே நமக்கு உயர்வை கொடுக்கக்கூடியது. உயர்ந்து இருக்கணும், வெற்றி பெற்றவர்களா இருக்கணும், மிடுக்கோட இருக்கணும். ஆசைப்படுறோம் இல்லையா? ஒன்னே ஒண்ணுதான், நம்முடைய உடலுடைய டிரெஸ்ஸை விட நம்முடைய உள்ளம், நம்முடைய சிந்தனையை பக்குவப்படுத்த வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹ். அல்லாஹ்விடத்திலே மிகவும் சங்கைக்குரியவர்கள் அத்காக்கும், உங்களிலே அல்லாஹ்வை மிக அதிகமாக அஞ்சக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஹஜ்ஜும் அந்த இறையச்சத்தை நோக்கமாக கொண்டிருக்கிறது, குர்பானியும் அந்த இறையச்சத்தை நோக்கமாக கொண்டிருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட அந்த இறையச்சத்தை பேணக்கூடியவர்களாக, பெருக்கிக் கொள்ளக்கூடிய நல்ல மக்களாக திகழ வேண்டும். அல்லாஹ் அருள் புரிவானாக. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு. கண்ணியத்திற்கும் மாண்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ஜாக இருக்கட்டும், குர்பானியாக இருக்கட்டும், நம்முடைய வாழ்க்கையினுடைய நல்லறங்களாக இருக்கட்டும், அனைத்திற்கும் மிகப்பெரிய ஒரு முன்மாதிரியாக திகழக்கூடியவர்கள் தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அவர்களை நம்முடைய வாழ்க்கையினுடைய முன்மாதிரியாக நாம் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், வமன் யர்கபு அன் மில்லதி இப்ராஹிம இல்லா மன் ஸஃபிஹ நஃப்ஸா. தம்மை தாமே மதீனனாக கருதி கொண்டவனை தவிர யார்தான் இப்ராஹிமுடைய மில்லத்தை, மார்க்கத்தை புறக்கணிக்க முடியும்? ஒருவன் இப்ராஹிமுடைய வழியின் அடிப்படையிலே நடக்கவில்லை என்றால் அவன் மதீனனாக இருக்கிறான், குறை மதி உள்ளவனாக இருக்கிறான். நிறை மதி உள்ளவனாக இருப்பவன் இப்ராஹிமுடைய வழிமுறை என்ன என்பதை பார்த்து அதை பின்பற்றக்கூடியவனாக இருப்பான். வலகத் இஸ்தஃபைனாஹு ஃபித் துன்யா, இந்த உலகத்திலே அல்லாஹ் அவரை தேர்வு செய்தான். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏதோ நேத்தோ முந்தானாலோ வாழ்ந்தவர்கள் இல்லை, பல நூற்றாண்டுகளுக்கு முந்தி, பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முந்தி வாழ்ந்தவர்கள். அவர்களை பற்றி இதோ திருப்பூர்ல அமர்ந்திருக்கக்கூடிய நாமும் நிறைவு கூறுகிறோம் என்று சொன்னால் மகத்தான தியாகங்கள், மகத்தான விஷயங்கள், உறுதித்தன்மை அவர்களிடத்தில் இருக்கிறது என்ற காரணத்தினால் வலகத் இஸ்தஃபைனாஹு ஃபித் துன்யா, இந்த உலகத்தில் அல்லாஹ் அவரை தேர்வு செய்தான். வ இன்னஹு ஃபில் ஆখিরাতি லமினஸ் ஸாலிஹீன், நாளை மறுமையிலே நல்லவர்களுடைய பட்டியல்ல அவர் வருவார். இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம், அப்படி நீங்கள் பின்பற்றுவதற்கு என்ன விஷயம் அவர்களிடத்தில் இருக்கிறது? அல்லாஹ் சொல்கிறான், கட்டுப்படு என்று சொன்ன சமயத்திலெல்லாம் நினைவு கூர்ந்து பாருங்கள். கால, அவர் சொன்னார், அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், அகிலங்களை படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ்வுக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன். அந்த கட்டுப்பாடு அவரிடத்தில் இருந்தது. கட்டுப்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு முன்மாதிரி, இறை நம்பிக்கையில முன்மாதிரி, உள தூய்மையில முன்மாதிரி, அது கொள்கை உறுதியிலே முன்மாதிரி, தஅவாவிலே முன்மாதிரி, துஆவிலே முன்மாதிரி, இப்படியான பல முன்மாதிரிகளை கொண்ட ஒரு தொகுப்பு தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அவர்களை பின்பற்றக்கூடிய நல்ல மக்களாக இருக்க வேண்டும். அவர்கள் வழிமுறைப்படுத்தி காட்டியதுதான் இந்த குர்பானி என்பது. குர்பானி என்கிறது யார் மீதெல்லாம் ஜக்காத் கடமையோ அவர்கள் மீதுதான் கடமைன்னு நினைக்கிறாங்களே, அது தவறானது. ஜக்காத்துங்கிறது வேற ஒரு வணக்கம், குர்பானிங்கிறது வேற ஒரு வணக்கம். அந்த குர்பானிங்கிறது அன்றைய தினத்திலே, அதாவது துல்ஹஜ்ஜாவுடைய அந்த 10வது நாளிலே குர்பானி கொடுக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் நமக்கு வசதியை கொடுத்திருக்கிறான். நேரடியா ஆட்டை வாங்கி அறுக்க முடியாது. இதோ ஒரு குர்பானியில பங்குல நாம் பங்கெடுத்துக் கொள்ளலாம். குர்பானியுடைய பங்குகள் இருக்குல்லவா, மாட்டுல 7 பங்கு, ஒட்டகத்துல 7 அல்லது 10 என்று அந்த மாதிரி ஒரு பங்கிலே நாம் பங்கெடுத்துக் கொள்ளலாம் என்ற அளவிற்கு நமக்கு அன்றைய காலகட்டத்திலே வசதி இருக்கும் என்றால், கடன் உடன் வாங்காம கஷ்டப்படாம, அதே விதமா கடன்கள் தலையை அமிழ்த்தக்கூடிய அளவுக்கு இருக்க, அது அவங்க எல்லாம் நிறைவேற்ற வேண்டியதில்லை. அதாவது நம்ம நார்மலா நிலை
நிலையில இருக்க நேரடியாக குர்பானி கொடுக்கக்கூடிய அளவிற்கோ அல்லது குர்பானியில பங்கெடுத்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கோ நமக்கு வசதி இருக்கும் என்றால் அவர்கள் மீது குர்பானி சுன்னத்தில்லை, கடமை என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த கடமையை நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். குர்பானிங்கிறது உயிரோடு உள்ளவர்கள் சார்பாக தான் நிறைவேற்றணுமே தவிர மௌத்தாகி விட்டவர்கள் சார்பாக நிறைவேற்றக்கூடாது. அதே விதமா குர்பானி எப்ப நிறைவேற்ற வேண்டும் என்பதற்கு ஒரு பெரிய சர்ச்சை போய்கொண்டிருக்கிறது. அதெல்லாம் என்னங்க புதுசா சொல்றாங்க அப்படிங்கறதெல்லாம் நீங்க நம்ம நினைக்கவே கூடாது. எப்போ குர்ஆன் ஹதீஸ் என்று நாம வந்து விட்டோமோ அப்ப அல்லாஹ் உறுதியாக கொடுத்த மாத்தவே முடியாத கொள்கைகள் எல்லாம் இந்த மார்க்கத்தில் இருக்கிறது. ஏகத்துவத்தை மாத்த முடியாது, தூதுத்துவத்தை மாத்த முடியாது, மறுமை நம்பிக்கையை மாத்த முடியாது. அவைகள் அல்லாத பிரிவு சட்டங்கள்ல ஆய்வுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அந்த ஆய்வுகளை பரிசீலித்து பாருங்கள். அது உண்மையானதாக இருக்கும் என்றால், நம்முடைய உள்ளத்திற்கு திருப்தி கொடுக்கக்கூடிய அடிப்படையில இருக்கும் என்றால், 2 விதத்துல இருக்கிறது. குர்பானிங்கிறது துல்ஹஜ்ஜாவுடைய 10ல மட்டும்தான் கொடுக்க வேண்டும். இல்லைங்க 10ஐ கடந்து வரக்கூடிய அந்த 3 நாள்லையும் கொடுக்கலாம். அந்த 3 நாள்லையும் கொடுக்கலாம் என்று வரக்கூடிய செய்திகள் பலவீனமானதாக இருக்கிறது. அதை மட்டும் உறுதியா சொல்ல முடியும். அதை தவிர இந்த வெறும் 10வது நாள் மட்டுமா அல்லது 11, 12, 13 சேருமா அப்படிங்கிற அந்த விஷயங்களை நாம ஆய்வு செய்து சுயநலத்தோடு முடிவெடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்ம அந்த ஆய்வு செய்யும் போது யாருடைய மூஞ்சியையும் பார்க்க கூடாது. யார் என்ன கலரு, யார் எதை சார்ந்தவர்கள், அதெல்லாம் பார்க்காம நம்ம திறந்த அடிப்படையிலே இறைவா உன் திருப்தி எனக்கு வேண்டும், நல்லது எங்க இருக்குமோ அதை நான் எடுத்துக்கொள்வேன் என்ற அடிப்படையில முடிவெடுத்து சரியான அடிப்படையிலே நம்முடைய வணக்கங்களை நிறைவேற்றக்கூடிய நல்ல மக்களாக திகழ வேண்டும். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.